90% ருத்ரகன்னிகைகள் திருமணமே செய்து கொள்ளாமல் கன்னியாக கற்போடு இறைவனுக்கு கற்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு 5% பேர் யாராவது ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டோ அல்லது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்ற மாதிரியோ வாழ்ந்திருக்கிறார்கள். மீதி 5% பேர் மிக குறைந்த நெக்லிஜிபிள், 5% நான் சொல்றது கூட அதிகம், அதை விட குறைந்த ஏதோ 1-2 ரெஃபரன்ஸ் அங்க இங்க இருக்கலாம். அதுவும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, சமூகம் அவர்களை வயிற்று பிழைப்புக்காக விபச்சாரத்தில் தள்ளியதுன்னு தான் சொல்லுவனே தவிர அவர்கள் விபச்சாரத்திற்கு சென்றார்கள் நான் சொல்ல மாட்டேன்.